இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வசனம் ஏசாயா 59வது அதிகாரம் அதோடைய 19வது வசனம். ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். 19வது வசனம் முழுவதும் சொல்லுது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்போ வெள்ளம் போல சத்துரு வரும்போது, சத்துரு எப்படி வருமா? தந்திரமாய் வரலாம். ஆதாம் ஏவாள் நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரமாய் கண்ணியமாய் நல்ல பிள்ளை போல உள்ள வந்து அவங்க வாழ்க்கையை சீர்குலைத்து. இங்க பார்த்தீங்கன்னா வெள்ளம் போல, வெள்ளம்னா தண்ணினா கொஞ்சம், வெள்ளம்னா சுனாமி போல வெள்ளம் போல சத்துரு என்ன செய்யும்? வரும். சில நேரங்களில் வெள்ளம் போல வந்து அதுக்கு அர்த்தம் என்னது? அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வல்லமையாய் சத்துரு சில நேரங்களில் புறப்பட்டு வரும். வெள்ளம் போலன்னா அநேக பிரச்சனைகளை ஒன்று திரட்டி எல்லாவற்றையும் கொண்டு நம்ம தலை மேல போடுறது மாதிரி அது வரும், வெள்ளம் போல வரும். அப்போ சொல்லுது கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அவனுக்குன்னு சொன்னா இங்க சத்துரு, ஒரு சத்துரு தான். வெள்ளம் போல வருது. வெள்ளம் போல நிறைய பிசாசுகளை கூட்டிட்டு வரலாமா இருக்கு. இயேசு சொன்னார்ல, ஒரு அசுத்தாவி ஒருவனை விட்டு புறப்பட்டு போனா அது என்ன செய்யும்? ஒரே போக்கா போவேன்னு சொல்லல, அது மறுபடியும் வரும். பிசாசு போனா என்ன செய்யும்? வரும். துரத்தினாலும் வருமா என்ன தெரியல. அது வரும்போது என்ன செய்யுமா? 7 பேரை கூட கூட்டிட்டு வர்றது போல இது என்ன செய்யுதுன்னா, ஒரு பிரச்சனை அது பல பிரச்சனைகளை திரட்டி கொண்டு ஒரு மனுஷனுக்கு விரோதமா, இல்லை ஒரு குடும்பத்துக்கு விரோதமா, இல்லை ஒரு ஊழியத்துக்கு விரோதமா, ஒரு ஸ்தாபனங்களுக்கு விரோதமா, ஒரு காரியத்துக்கு விரோதமா அது புறப்பட்டு வருகிறது. அப்ப அது வெள்ளம் போல வர்றது, நமக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல யாராவது சுனாமியை எதிர்த்து தப்ப முடியுமா? சுனாமியை எதிர்த்து அதை சுருட்டி பாக்கெட்ல அடைக்க முடியுமா? அதை உந்தி கடலுக்குள்ள மறுபடி தள்ள முடியுமா? முடியாது. சுனாமி இருந்தால் ஓட வேண்டியதான், இல்லைன்னா சாக வேண்டியதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்து தான் இங்க கர்த்தர் சொல்ல, வெள்ளம் போல சத்துரு வரும்போது. அப்ப யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த வசனம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது இந்த வெள்ளத்தை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும். இதை புரிஞ்சுக்கிடணும். நம்ம சத்துரு வெள்ளம் போல வந்தாலே நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சந்தோஷப்படணும். எதுக்கு? கர்த்தர் இறங்க போறார். சிம்சோனை கொல்லும்படியாக பெலிஸ்தியர்கள் புறப்பட்டு ஆரவாரத்தோடு வராங்க. திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய ஆவியான சிம்சோனுக்குள்ள இறங்கினா அவ்வளவுதான், கட்டுகள் எல்லாம் அறந்தது. கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் என்ன செய்தான்? கொண்டு போட்டான். 1000 பேர். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்டவர். அவ்வளவுதான், முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஆரவாரத்தோடு பிசாசு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். அந்த நேரத்துல நமக்கு ஒண்ணு தெரியணும், கர்த்தர் இறங்க போற. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று தெரியணும், கர்த்தர் இறங்க போற. அந்த சந்தோஷம் நமக்கு வேணும். இங்க சொல்லுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரா? எப்படி இறங்குவார்? இறங்கி நம்ம பக்கத்தில் நின்றுச்சு, மகனே திடன்கொள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மகளே பயப்படாது, இது சோதனை காலம், கொஞ்சம் சோதனைக்குள்ள இரு, கொஞ்சம் பாடுகளுக்குள்ள நட. நானும் பூமியில நடந்த நாள்ல ரொம்ப பாடுகள் பட்டேன், இயேசு பாடுகள் பட்டாரு, நீ அதே போல கொஞ்சம் பாடுகள் பட அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். இங்க அவர் என்ன செய்வாராம்? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக, விரோதம்னு இருக்கு இல்லையா? விரோதினா எப்படி? ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுத்தலாம் விட மாட்டான் விரோதி. விரோதி கேள்விப்பட்டீங்களா? இங்க பரிசுத்த ஆவியானவர் தான் விரோதி. யாருக்கு? சத்ருவுக்கு.
ம்? சத்துருவுக்கு ஒரு விரோதி உண்டு, யாரு? பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஓ, ஆவியானவர் அவர் ரொம்ப பரிசுத்தமானவர், மென்மையானவர், அவர் ரொம்ப அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் ரொம்ப மென்மையானவர் அப்படின்னு நம்ம அப்படிதான் நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவன் மகா பயங்கரமானவர், உக்கிர கோபம் நிறைந்தவர், உக்கிர கோபம் நிறைந்தவர். பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, பூமி மேல ஜலம் மூடி இருந்தது, அதன் மேல அசைவாடி கொண்டு இருந்தார். அசைவாடினா வெறும் அப்படியே அதுக்கு மேல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருல்ல. பூமியே சூரியனை எவ்வளவு வேகமா சுத்துது, அதை விட வேகமாய் இந்த பூமியை அவர் சுத்திட்டே இருந்தார், அசைவாடி கொண்டு. அதை விட மகா பயங்கரமானவர் இந்த ஆவியானவர். நம்ம அவரை மென்மையானவர் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். மென்மையானவரே அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? மென்மையானவர் தான், ஆனா அவருக்கு இன்னொரு முகம் உண்டு, பயங்கரமானவர். இங்க என்ன செய்யறாரா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக? இந்த பெரிய சுனாமி போல வருகிற இந்த போராட்டத்துக்கு விரோதமா எழும்பணும்னா நமக்கு பின்னாடி என்ன வரணும்? நம்ம முன்னாடி ஒரு சுனாமி வருதுன்னா நமக்கு பின்னாடி என்ன வரணும்? அதை விட 10 மடங்கு சுனாமி வந்தா எப்படி இருக்கும்? இல்ல, விரோதமான அப்படித்தானே இல்லையா? இல்ல வேற எதுமா? இல்ல, அதை விட 10 மடங்கு சுனாமி. அப்ப கத்தரை, அப்ப இங்க யாரை பார்த்து பெருமை பாராட்டுவது? கத்தரை பார்த்து தான் பெருமை பாராட்டணும். அதை விட 10 மடங்கு சுனாமியா வருவார், இல்ல அதை விட 10 மடங்கு அக்கினியா வருவார். எலியாவுடைய நாட்களில பலியிடும்போது சுற்றிலும் வாய்க்கால் வெட்டி அதுல எத்தனையோ குடம் தண்ணீரை விட்டாங்க. எலியா வானத்துல இருந்து அக்கினி இறங்கணும் ஜோமன், அந்த அக்கினி இறங்கி அந்த தண்ணீரை என்ன செய்தான்? அங்க வசனம் எழுது, நக்கி போட்டுதான். தண்ணீரை என்ன செய்து? வற்ற பண்ணிச்சு. அப்படின்னால எழுத, நக்கி போட்டுதான். யார் நக்குனது? கர்த்தருடைய அக்கினிக்கு அந்த தண்ணி என்னது? ஒரு நக்கி குடிப்பது போல நக்கி போட்டுன்னு எழுதிருக்கு. அப்போ சுனாமி போல வரும்போது கர்த்தர் அக்கினியா இறங்குனா சுனாமி அவர் நக்கி போடுறதுக்கு சமம். இப்ப புரியுது ஆவியானவர் எவ்வளவு பெரியவர்னு? கர்த்தருடைய ஆவியானவருக்கு என்னது? வெள்ளம் போல வருகிற சத்துருவை அவர் நக்கி போட்டு விடுவார் அவருடைய அக்கினியினால. அவ்வளவு இன்னைக்கு அதான் செய்ய போறான், இன்னைக்கு அதான் செய்ய போறான். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடியின எனது ஜெயம், அவருக்கு தான் ஜெயம், அவருக்கு தான் ஜெயம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே விடுதலையாக்க கத்தரால் அனுப்பப்படும் போது மோசே ஒரு கோலை கீழே போடுறாரு, பாம்பாய் மாறி. எகிப்தியரும் ஒரு கோலை கீழே போடுறாங்க, அதுவும் பாம்பாய். அவர்களும் கோலை போடுறாங்க, அதுகளும் பாம்புகளா மாறுது. இந்த பாம்பு போய் அந்த பாம்பையெல்லாம் விழுங்கி போட்டு, அதையெல்லாம் விழுங்கி போட்டது. இதான் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்று அதை விழுங்கி போடுறது. இப்ப வெள்ளம் போல சுனாமி போல வருதுன்னு அந்த சுனாமியை விழுங்கினேன்னா எவ்வளவு பெரிய வல்லமை இந்த பக்கம் நமக்கு தேவை, எவ்வளவு பெரிய வல்லமை தேவை. அந்த அளவு வல்லமை படைத்தவர் தான் இந்த ஆவியானவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்க எல்லா பிரச்சனையும் அவர் விழுங்க போறார். உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா வல்லமையும் அவர் விழுங்க போறார். நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா கிரிகளையும் கத்தரே விழுங்க போகிறார். யோனா மீன் விழுங்கினது போல அவர் விழுங்கி போடுவார். அவருடைய வல்லமை விழுங்கி போடும். அது விழுங்கும், பைபிள்ல இருக்கு, வேதத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை விடவும் பெரிய காரியத்தை செய்கிறார். இதை விடவும் பெரிய காரியத்தை செய்யக்கூடிய நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஜெயத்தை என்ன செய்வார்? நமக்கு தருவோம். ஒரு இடத்துல யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. மோபாவியர், அம்மோனியர், சேயர் மலை தேசத்தார். வெட்டுக்கிளிகளை போல வந்து கிடந்தாங்க யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் விரோதமா. யோசபாத் கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் சொன்னார், இந்த யுத்தம் என்னுடையது, அவ்வளவுதான். கத்தர் அந்த யுத்தத்தை எடுத்தார். எப்படி? 3 ராஜாக்கள் கூட வந்தவர்களும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணி எல்லாரும் என்ன செய்தாங்க? அடிச்சு செத்துப்போம். எங்க யோசபாத் போய் பார்க்கும்போது அங்க எல்லாமே யுத்தமே முடிந்திருந்தது. ஏன்னா யுத்தத்தை பொறுப்படுத்தது கத்தர்.
அவருக்கு 3 ராஜாக்களுடைய படைகளும் ஏமாத்திரும். அங்க கர்த்தர் விரலை தான் நீட்டி இருப்பார் நான் நினைக்கிறேன். இங்க ஒரு இடத்துல தண்ணியை நக்கி போட்டா விரலை நீட்டி இருப்பார். நீ அவனுக்கு வரும், நீ அவனுக்கு வரும், அவ்வளவுதான். ஒருவனுக்கு வரும், ஒருவன் எழும்பி எல்லாமே ஒட்டு மொத்தமா அழிந்து போனது. இன்னொரு இடத்துல எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு வரான். அவனும் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வரான். அது வெட்டுக்கிளிகளை போல இருக்கு. எசேக்கியா ராஜா பயந்து கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றான். கர்த்தர் சொன்னா, நான் பொறுப்பெடுத்துக்கொள்ள. அன்று ராத்திரி ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய பக்கத்துல இருந்த ஒரு தூதனுக்கு. எல்லா தூதர்களும் ஆராதிப்பாங்கல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகள், அப்படித்தானே இருக்கு வெளிப்படுத்தல் இல்லையா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசு அப்படி ஆராதிச்சுட்டு இருந்த ஒரு தூதனை பார்த்து கர்த்தர் கண்ணு காட்டி இருப்பார். நீ போ. அவன் ஆராதனை ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்கலாம். போயிட்டு என்ன செய்தான், கடை வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்க வந்தாச்சு. அங்க என்ன நடந்தது? 1,85,000 பேரை அழிச்சு போட்டுட்டு மறுபடியும் அவன் ஆராதனைக்கு சீக்கிரமா வந்து சேர்ந்தாச்சு. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடுத்து எசேக்கியா போய் பார்க்கும், அங்க எல்லாருமே மரித்து போய் கிடந்த. தேவன் யுத்தத்தை பொறுப்பெடுத்தா இப்படிதான் அவர் என்ன செய்றார், எகிப்தை அப்படி ஒரு வழி ஆக்குனார். யாத்திராகமம் 11:9 பார்த்தீங்கன்னா, அவருக்கு அது ஒரு விளையாட்டு போல. கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாய் இருக்கும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். அப்ப இங்க பாத்துங்க, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாய் இருக்கும்படி கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இவ்வளவு அற்புதம் நடக்கணும், அதுக்கு அவன் செவி கொடுக்க மாட்டான். செவி கொடுக்கலன்னா அற்புதம் பெருகிட்டே இருக்கும், அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவனாய கர்த்தர். அதான் இங்க சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாய் நான் கொடியேற்றுவேன். கொடியேற்றனா ஜெயம் எடுப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த இடத்துல வெள்ளம் போல சத்துரு எழும்பி நிற்கிறானோ, இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வர போறார். கொடியேற்றினா ஜெயம் தர போறார். இவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சுது. இவ்வளவுதான் பிரசங்கம். வெள்ளம் போல சத்துரு வரானா வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? கொடியேற்ற போறாரு. அவர் என்ன செய்ய போறாரு? சத்துருவை நக்கி போடுறாரோ, விழுங்கி போடுறாரோ, மிதிச்சு போடுறாரோ, என்ன செய்ய போறாரோ நமக்கு தெரியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் வெளிப்படுத்தட்டும். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம் ஜெபத்தோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இப்பொழுதே ஆவியானவர் இறங்கி வருவீரா. இதோ சத்துரு வெள்ளம் போல எந்தெந்த இடங்களில் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறானோ அந்தந்த இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகாய் வெள்ளமாய் ஜுவாலித்து எரிகிற அக்கினியாய் சுழற் காற்றாய் விழுங்கி போடுகிற வல்லமையாய் நக்கி போடுகிற வல்லமையாய் வற்றி போக செய்யக்கூடிய வல்லமையாய் நீர் இப்பொழுதே புறப்பட்டு வருவீராக. அன்றைக்கு ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இப்பொழுதே எழுந்தருளி எல்லாவற்றையும் முறியடிப்பீராம். எங்களுக்கு ஜெயத்தை தருவீராம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது.
பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை. நன்றி 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 நன்றி. வெற்றி கொடி திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நன்றி தகப்பனே. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நீங்க கொடி ஏற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். தாழ்த்துறவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் எங்கள் தேவனாய கர்த்தரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை மன தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.